அது கரெக்டா வண்டி அடிக்க போறது மாதிரி என்ன போகுதுன்னா என்ன என்னது போகுது உங்கது போதா நான் விட்டத பாத்தியா நானே விட மாட்டாம தெரியும் உங்கது அதுக்கு நான் பார்க்கணும் முடியாதுல்ல சரி என்னோட ஜாமான உள்ள விட்டுருக்கேன் அப்படி என்னத்த விட்டீங்க என்னோட ஜாமாயா அவர் பொழுதுக்கு விட்டேன்னு கையை எங்க காட்டுறாரு நீ பழக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க மோகர கட்டைய பாரு சாமான விட்டது எதுல விட்டீங்க இதுக்குள்ளயா இதுக்குள்ளயா ஆமா அப்ப நான் விட்டத பார்க்கல நீ பார்க்கல எனக்கே விட்டது யாரும் தெரியாது நீ வேற ஏப்ப கணக்கு தெரியா தூக்கத்துல இருந்தா என்ன தெரியும் நான் தூங்குறதே இல்ல தூங்கும் போது வந்ததுல இருந்து தூங்குறேன் சரி சரி என்னோட மான்குட்டி உள்ள மனதேவி வந்தாரே மாப்பிள ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு ஆட சொல்லியா இதானே வள்ளி வள்ளியா ஐயப்பா சரித்தேன் ஐயப்பா நாடகத்துக்கு மாலையை போட்டா வருவியா நாலு ஆட்டம் ஆடுங்க சும்மா வந்து அப்புறம் அவர் ராஜபாட்டு போட்டதே அண்ணன் சொல்றாரு அவர் சந்திரகுமார் ஆட்டத்தை பார்க்கத்தே அவங்க இருவரும் ஆடுறத பார்க்கத்தே அண்ணனை போட்டதே ஆமா இழந்த பழுத்திருக்கு நான் ஏறி ஒளிப்பேடு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு அடி மாங்குளத்துக்கரமே சின்னவனே மயிருணத்தும் சின்னவனே பாரகில நாடிருந்து பாடுங்குரல் கேட்கலையா படிச்சத்தை கேட்கலையா அடி வெத்தலை மடிச்சு கொடுமாமா வெத்தலை வெளியே சொல்லலாமா ஆளே ஆமே ஆண்டாளு ராவணே ஆண்டாளு எனக்கு ஒரு கவலைகளே நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி சத்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி
இல்லைண்ணே வள்ளி வாழு புள்ளியா வள்ளி வர சொல்லு. தகச்சி ஓடியாரா. வாத்தா வாத்தா. என்னத்த பயங்கரமா இருக்கு ஆட்டம் பாட்டமெல்லாம். எதுக்கு நான் கூப்பிட்டீங்க? வெள்ளிமலையில இருந்து எதுக்கு வந்தாரு? மானம் தேடி வந்தாரு. மானெல்லாம் வரல, போயிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. உங்களோட வந்த ஒரு பொம்பளை பிள்ளைய காணுமே. அந்த பிள்ளையா? அந்த பிள்ளை மலைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவன் தானும் படுப்பான்ல தள்ளியும் படுப்பான்ல, வைக்க போற நாய் ஆத்தாப்புல காத்துட்டு. சரி, வந்த வீடு வரைக்கும் வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க. எதுக்கு வந்தாரு? மாட தேடி வந்தேன்னு சொன்னாருல்ல, நான் சொல்லி வழி அனுப்பிச்சுட்டு வரேன். அண்ணேன்னு சொன்னா என்னன்னு வரேன். அப்படி என்னப்பா பிரச்சனை? மைக்கு பிரச்சனையா? ஹலோ ஹலோ. போதும் போதும். சரி, வரவேற்பெல்லாம் எப்படி கொடுத்தீங்க? நான் ஆடி, இந்த புள்ள பாடி. அம்மா நீ தரமான புள்ளதான். ஆமா, நான் வரவேற்பு கொடுக்கவா? கண்டிப்பா. பாருங்க பாருங்க, வணக்கத்துக்குரிய விடவரே வந்தாரணது தோழியும் அண்ணனும் அற்புதமா எடுத்து சொல்லி இருந்தான்னு நீங்க சொல்லோட நான் அதை கேட்கணும். எதுக்காக வந்து எப்படி சொல்லி எடுத்து சீக்கிரமா சொல்லுங்க பாப்போம். நீ போயிட்டு வாங்க. ஆமா, உங்களுக்கு வேலை முடிஞ்சோன்னு அனுப்பி விடுவீங்களே. இன்னொரு வரி ஆடினது கண்ணு தெரியல. அது ஏன் கொடுத்து வச்சா அது ரெண்டு என்ன எப்படி போயிட்டு வரோம். அண்ணன் இப்படிலாம் கூப்பிடாத. நாடோடி கூட்டமுங்க தில்லேலோ. நீ இந்த காக்கா விரைச்ச மாதிரியே விரைச்சுக்கிட்டே திரிவியா? ஏமா இப்படி போட்டு சின்ன சின்ன முருகையா சிந்தில் அடி வேலவலகா வந்தா என்றார்கள், வா மகனே என்றார்கள். தந்தாய் எனக்கு தவளை சிரம் சிரமாய் தொடுத்து, உன்னை மறப்பேனா, உன்னை பாராதிருப்பேனா, என்னைத்தான் எரியும் நெருப்பிலே போட்டாலும் என்றும் அழியாதிருப்படிச்சக்கூடிய வகையிலே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் தமிழ் என்றால் அது அமிழ்து அமிழ்து என்று உருவாகுமாம். அப்பப்பட்ட வகையிலே தமிழ் என்ற முறையில் தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள், என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட காரணத்தினாலே முதலில் உங்களுக்கு முத்தான முதற்கான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார், எங்கிருந்து வருகின்றேன், என்ன காரணத்துக்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்ற கேளுங்க. என்மாள் 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 புது மிதிகளகான நிஜந்தானம்மா மீது அழகென்று மானொன்று அதை கல்வி பிடித்து தருவாயம்மா, மானை பிடித்து தருவாயம்மா. அது வந்தது நல்ல தோழமை நீதி என்று சொன்னது மனசுக்கு இதமான மகத்துவமா, சந்தக நிறைவோடு இது தானில்
அல்லவா வரும் 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 நான் வெள்ளிமலையிலிருந்து வருகின்றேன். எனது பெயர் கந்தவேடன். என் தந்தை பரமவேடன், தாய் பார்வதி வேடச்சி. காலையில் அன்னை தந்தையரை வணங்கினேன். அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டேன் ஒரு மானை. கொண்டேன் அதன் மீது காதல். ஓடோடி வந்தவான் உங்கள் வனத்துக்குள் நுழைந்து விட்டது. தாங்கள் அனுமதி அளித்தால் என்னுடைய குட்டியை கைப்பிடிக்க வந்திருக்கேன். நீங்க சம்மதம் கொடுப்பீங்களா? சம்மதம் எதுக்காக கொடுக்கணும்ன்றீங்க? மாடு வந்திருந்தா சம்மதம் கொடுக்கலாம். மாடு வராத மாடுக்கு வந்து சம்மதம் கொடுக்க முடியுமா? இல்லாமல் பிறவாத அல்லாமல் குறையாத அப்படின்னு இருக்காங்க. வச்சவங்க தான் எடுக்க முடியும். வழி தெரிஞ்சா தான் நடந்து செல்ல முடியும். இந்த இடத்துல மான் மாறாது, வராது, கூடாது. ஏன்னா குறிஞ்சியில எத்தனை வகை குறிஞ்சி இருக்கு தெரியுமா? எத்தனை இருக்கு? அப்படி வகை குறிஞ்சினால இந்த இடத்துல மான் வந்து வாழாது. எந்த இடத்துல மான் போகும், எந்த இடத்துல புணர்ச்சிக்காக கூடும் அப்படின்ற தன்மை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இந்த இடத்துல மான் வந்துச்சு, மயில் வந்துச்சு, கோயில் வந்துச்சுன்னு கூமாம வேற இடத்த நாடி தேடி போனீங்க நிச்சயம் மான் கிடைக்கும். பெற்றவர்கள்ட்ட பெருமையான பேர் கிடைக்கும். அப்ப பேர் சொல்லும் பிள்ளையாக நீங்க இருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல நின்னக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேட்டைக்கு போய் நாடுல இருந்து நகரில இருந்து மனை இழந்து மனைவி இழந்து மக்கள் இழந்து அத்தனையும் வந்து இழந்துட்டு சும்மா தான் போயிருக்காங்க. வேட்டைக்குன்னு கிளம்பி வந்துட்டாங்கன்னா வேட்டைக்கு போனோன்னு வேட்டையாடுறது இல்லை. காட்டுக்குள்ள போய் ஒரு பொம்பளை பிள்ளைய பாக்குறது, நான் வேட்டைக்கு தாமா வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மன்னாதி மன்னர்கள் வந்து மண்ணை வந்து இழந்ததெல்லாம் இதன் காரணமாகத்தேன். நீங்களும் வந்திருக்கீங்க. இப்ப என்னகிட்ட வந்து கேக்குறீங்க, ஒருவேளை நீங்க மான தேடி வராம வேற எதுக்கு வந்திருந்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறது? நான் தேடியெல்லாம் வரலங்க. அப்புறம் தொலைஞ்சு போனா தான் தேடுறதுக்கு. ஆமா ஆமா, என் கண்ணு முன்னாடி நிக்குது. உங்க கண்ணு முன்னாடி நிக்குன்னா அப்ப ஏன் எனக்கு தெரியாதா? நீங்க கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போயிருவேன். மான் இருந்தா இடம் உங்க இடம். உங்க அனுமதியோட கைப்பிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்திருக்கேன். எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணலாமா? நாங்க என்னைக்குமே வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ற ஆளு நான் கிடையாது. உங்க இடம் தானே. அருமை என்ன கூலி கொடுத்த நாடு எங்க அண்ணனுக்கு. எங்க அண்ணனை கேட்டிருப்பீங்க. எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? அவர் ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒண்ணுமே சொல்லலையா? ஆமா, ஏன்னா அவர் வந்து காவலுக்கு வந்து தலைவருக்காக தலைவரை கேட்டுக்கிட்டாரு, முடிச்சிட்டாரு அவர். அப்படியா? ஏன்னா அவர் காவலுக்கே வரல, நான் தான் காவலுக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து யாராவது வினைக்கு வரக்கூடாது, துணைக்கு வந்திருக்கிறாரு. அவர் துணைக்கு வந்திருக்கிறாரு. பரவாயில்ல, நல்ல துணைவர் தான். ஏன்னா துணை இருந்தா தானே வந்து வினை வராம பார்க்க முடியும். பிரச்சனை இல்லாம இருந்தா சரிதான். பிரச்சனை என்னைக்குமே பிரச்சனை நாடி தேடி போறது கிடையாது. அதனால வந்த பிரச்சனையை விட்டுட்டு போற ஆளு நான் கிடையாது. சரி கொடுத்துக்குமா? எதுக்குங்க கொடுக்கணும்? ஏன்னா இருந்தா தானே கொடுப்பதற்கு. நான் விரட்டி வரல, துரத்தி வரல, தேடி வரல. விரட்டி வரணும், துரத்தி வரணும், தேடி வரணும், எதுவுமே இல்லாமல் எப்படி மாலை பிடிக்கணும் வந்திருக்கீங்க? உங்க சம்மதத்தோட கைப்பிடிக்க வந்திருக்கேன். என் சம்மதம்னா என்றைக்குமே கிடைக்காது. அதான் கிடைக்கும் தெரியுமா? எத்தனை ஜென்மம் கிடைக்கும். என்னுடைய சம்மதம் இல்லாம மாலை பிடிக்க முடியாது. நீங்க கிடைக்கும்ங்கற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நீங்க நம்பினார் கெடுவதில்லை, நான்கு முறை தீர்ப்பு அப்படின்றாங்க. அத நம்பித்தானே வந்திருக்கேன். நம்பிக்கையில வந்து மூன்மிக நம்பிக்கை இருக்கு. ஏனா இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கை, அவநம்பிக்கை. அவநம்பிக்கையோட நீங்க அலைய கூடாது. இல்ல மூட நம்பிக்கை ரொம்ப இருந்திர கூடாதுங்க. அப்படி தாங்க ரொம்ப பேர் மூடத்தனமா வந்து எல்லாமே இறைவன் செயல் சொல்லி திண்ணையில முடங்கி கிடந்தா ஏதாவது செயல்படும். ஏனா முயன்றிடு முனைந்திடு வெற்றி பெற்றிடு அப்படி இருக்காங்க. ஏனா முயற்சி திருவினையாக்கும். முயல் ஆமை வெல்லும், முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயல் ஆமை வெல்லவே வெல்லாது. வெல்லுமா? அப்ப முயற்சி இருக்கணும், அதற்குரிய பயிற்சி இருக்கணும்ங்க. அந்த முயற்சியும் பயிற்சியும் கூட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். சொல்லுவாங்கல்ல, அனுமானம் பெருசா அனுபவம் பெருசா அப்படின்னா அனுபவத்தை காட்டி அனுமானம் பெருசு சிறப்பு. இங்க காவல் பெருசா கல்வன் பெரியவனா அப்படின்னா இந்த இடத்துல என்ன பொறுத்தல காவல் தான் பெருசு. காவல் பெருசுங்க. ஆமா, அப்ப கொடுத்துருங்க உங்க காவல் ஞானம் வச்சு. காவல் பெருசுனா வந்த மாடு இருந்தானே கொடுத்துறப்பமே. இப்பலாம் சொல்லுங்க மாடு என்ன சொல்லி கேட்டிட்டு இருக்கீங்க? ஏங்க என்ன இப்படி கெஞ்சுறீங்க? அப்படிதான் எனக்கு காரியம் ஆகணும், அவ்வளவுதாங்க. காரியம் நீங்க கெஞ்சினாலும் சரி, என்னைக்குமே வந்து பெண் பிள்ளைகள் வந்து இறக்கப்படவே மாட்டாங்க. ஆணுக்கு பெண் இளை பிள்ளை அப்படின்னா நான் வந்து ஆண்கள் இறக்கப்பட்டால் கடனாளி, சரி, பெண்கள் இறக்கப்பட்டால் அப்படிலாம் இறக்கப்பட மாட்டேன். ஏன்னா சொல்லுவாங்கல்ல, நிலையிலும் தன்னிலை மாறாத பெண்ணிலையாக இருந்தால் தான் வந்து இந்த இடத்துல காவல் வந்து சிறப்பா கொண்டு போக முடியும். நான் சிறப்பா இருக்கணும். உங்கள் பெண்மைக்கு பெருமை எருமை நானே தேடி வந்துட்டே இருக்கீங்க. நானே தேடலன்னு சொல்லிட்டேங்க. தேடி வரும்னா எறும்பு வந்து தேடி போகுதா போகலையா? அது தேடுதல் இருந்ததுனாலதான் அது வந்து இந்த உலகத்திலே சுறுசுறுப்பான ஜீவன் எது தெரியும்? எறும்பு தேடி போட்டுங்க. ஆமா, நான் தேடி வரல. ஒவ்வொருத்தரும் என்ன கொடுத்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட என்னத்தையும் கொடுத்தாலும் என்ன கத்திருக்கீங்க? அந்த மூக்குல போடுங்களா, அதுக்கு பேர் என்னங்க? ஏங்க மூக்கத்துல மூக்கத்தி தான் போடுவாங்க. அந்த மூக்கத்தி இப்ப கீழே விழுந்து போச்சுன்னு வச்சுங்களேன். சரி, அப்ப என்ன தொலைஞ்சு போச்சா தேடி எடுத்து, அது ஒரு சின்ன பொருள். ஆமா,
அப்ப நீங்க அதை காணாம தேடுவீங்க. ஏன்னா அப்ப நாங்க வாங்க. குப்பையை கிளறினா தான் குண்டுமணி கிடைக்கும். அப்ப அந்த தேடி குண்டுமணி இல்லையா? கொட்ட கொட்ட குனிகிறேன் அப்படின்னு சொல்லி குப்பையும் ஒரு இலைக்கு கோபுரமா உயிர் குடிக்கிற ஆள் வரும்ல. அப்ப அந்த தொலைஞ்சு போனா தான் அந்த பொருளை நம்ம தேடணும். அப்புறம் இது தொலைஞ்சு போகலையே. சரி, இங்கதானே இருக்கு. அடிவாரத்துல பாதி எந்த மலையினுடைய அடிவாரத்துல பாத்தீங்க? இந்த மலைக்கு பேர் என்னங்க? இந்த மலைக்கு பேர் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. என்ன மலை? இது வேலி மலை. வேலி மலையில வந்து அடிவாரத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியுங்க. எல்லாம் ஆடு நடக்குது, மாடு, அதை சொல்லாதீங்க. விவசாய வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. விவசாய மானாவாரி பயிர்கள் வந்து விதைச்சு வந்து காவல் வேலை பார்த்துட்டு இருக்கான். மானாவாரி பயிர்னா புஞ்சை நிலமா நஞ்சை நிலமா? ஏங்க நஞ்சை நிலத்துல என்ன விளையும், புஞ்சை நிலத்துல என்ன விளையும் அப்படின்னா புஞ்சை நிலத்துல எப்படி கம்பு கேழ்வரகு சோளம் புஞ்சை நிலம் மாடு தண்ணி வானம் பார்த்த பூமின்னு சொல்லிட்டீங்களே. அப்ப இங்க நீங்க வந்து வானம் பார்த்த பூமியில விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நஞ்சை நிலத்துல வந்து நெல்மணிகள் வந்து வாழை கரும்பு அப்படிதான் அப்படி அது விளையக்கூடிய இடம். ஏன்னா எப்பயுமே வந்து நீர் பாய்ச்சி இது விளையக்கூடிய தன்மை உடைய. சரி, இது தானா வந்து நீர் பாய்ச்சி விளைஞ்சிட்டு இருக்கு. சந்தோஷம். நீர் நிறைய இருக்கு, சுனை நீர் இருக்கு. ஏன்னா அந்த நீர்ல விழுந்த சுனை எப்படி சொன்னீங்க இல்லையா? ஆமா, சுனையிலே ரெண்டு வகை இருக்கு. ஆமாங்க. அது என்னன்னா சுனை அப்படின்னா அந்த காய்கறியில வந்து சுனை இருக்கும். அது மேல பட்ட ஒரு வித அரிப்பு ஏற்படும். இப்ப கரும்பு இருக்கு, அந்த கரும்புல மேல தோகையில அது அரிப்பு இருக்கும். அது மாதிரி அந்த சுனை இது வந்து சுனை நீருங்க. ஓ, சுனை நீர் இருக்கு. ஆமா ஆமா. அப்ப அந்த சுனை நீருக்கு சுனைக்கு வித்தியாசம் தெரியாமங்க நான் வந்து விவசாயத்தை பிள்ளைங்க. எனக்கு எதுக்கு எப்படி அர்த்தம் எனக்கு தெரியும். சுனை நீர் இருக்கக்கூடிய காரணத்துல அந்த மான் ஓடி வந்த வேகத்துல தண்ணி தாகத்தை கூட அந்த இப்பதான் தேடி வரல, துரத்தி வரல அப்படினா துரத்தி வராம எப்படி வந்து அடிவாரத்துல ஓடி வந்திருக்கேன். இங்க பாருங்க, மான் முன்னாடி அடிவாரத்துல பாத்து அப்படி சொல்றீங்க. மான் முன்னாடி ஓடி வரல, அப்புறம் ஏங்க ஓடுது? அது ஓடிச்சு, நானும் முன்னாடி ஓடி வந்தேன். அவ்வளவுதான். ஏங்க நிக்கிற இடத்துல பார்த்தது மாதிரி பேசுறீங்க. இது எனக்கு வேண்டாம். நல்லா சமாளிக்க பாருங்க. இது எனக்கு வேண்டானா சரி போய் தலைவனு துரத்தி விட்டுருப்பேன். அப்புறம் எனக்கு வேணும். ஏங்க மாடு வந்து என்னைக்குமே வேணும். யாருமே எங்க என்ன வேணும்? இந்த குட்டி, எந்த குட்டி? மான் குட்டி. இப்படி எல்லாம் ரொம்ப நல்ல வேடு வரை நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிக்கீங்க. நான் வேற மாதிரி என்னைக்குமே வம்புக்கு போற காலி நான் கிடையாது. நான் வேற மாதிரி பேசுறேன். என்ன இந்த குட்டி சின்ன குட்டி என்ன பார்த்த கை நீட்டுறீங்க? இந்த பக்கம் அருமையான குட்டி, அழகான குட்டி. எந்த குட்டி? அற்புதமான குட்டி. ஐயோ ஒடிச்சு அடுப்புல வச்சு எரிச்சு போடுவியாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா எதுக்கு? ஏன் என் பக்கமே கை இப்படி பேசுறீங்க? நாட்டு மக்கள் எப்படி பாத்துட்டு இருக்காங்க? கேக்குறது 7 மணி 8 மணி ஆக போது இப்படி பாத்துட்டு இருக்காங்க. அங்க பேசுங்க. கேட்டது நீங்க தானே? ஆமா, உங்ககிட்ட தாங்க நான் சொல்ல முடியும். அது நல்லா கேக்குது. அதனால எனக்கு வந்து கேக்குற தன்மை இருக்குல்ல. நீங்க எப்படி பேசினாலும் கேக்கும். இருக்கணும். இருந்தாலும் ஒரு விஷயம் ஏன்னா நடை உடை பாவனை ஆம்பளைகள் புத்திலே இப்படிதாங்க. பொம்பளை பிள்ளைய பார்த்தாதான் பேச்சு வரும், பாட்டு வரும், நடிக்க வரும். நாங்க எல்லாம் வந்து பெண்கள் நிக்கிறோம் அப்படின்னா காவலுக்கு யாரு நின்னாலும் பார்க்கலாம் மாட்டோம். இங்க பாருங்க, நாங்க பார்க்க ஆரம்பிச்சுவீங்கல்ல, பார்வையில எரிச்சுட்டு போயிருவோம். அழகா ரசிக்கலாம், அனுபவிக்க தான் நினைக்க கூடாது. சொல்லிக்கிறது அழகா ரசிக்கலாம், அனுபவிக்க கூடாது அப்படிங்க. ஏன்னா தப்பு செய்யலாம், தப்பு செய்ய அந்த எண்ணெய் தப்பான எண்ணெய் இருக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்கல்ல. ஏங்க தப்பு செய்யற காட்டிலும் தப்பு செய்ய தோன்றவன் தான் பெரிய ஆளு. வித்தியாசமான விஷயங்கள் ஏதாவது பேசிருக்கணும். என்னைக்குமே பேச நீங்க மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் என்னகிட்ட ஒரு பேசல இல்ல, தாய்கிட்ட எப்படி பேசணும், தெரிஞ்சுக்கங்க. தாரத்துக்கிட்ட எப்படி பேசணும், பெற்ற பிள்ளை கிட்ட எப்படி பேசணும், சகோதரி கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற தன்மை எங்களுக்கு தெரியுங்க. தன்மை என்னைக்கிட்ட எல்லாருமே வந்து மதிப்பா இருப்பாங்க. ஒரு விஷயம் தெரியுமா வேடுவரே? சொல்லுங்க. நம்ம மதிப்பா அடுத்தவர்களிடத்துல வந்து மதிப்பா பேசினா தான் நம்மள வந்து மதித்து பேசுவாங்க. எடுத்தாங்க அவுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்ல கொட்டினா அள்ளிரலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா? அப்ப நம்ம நடந்துக்கிற முறையில மாறாதே. நாவினால் சுட்டவடு யாகவராயினும் யாகக்க காவாக்க சோகாப்பர் சொல்லி நிற்கப்பட்ட ஒரு வார்த்தை மெல்ல ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படின்னு இருக்காங்க. என்ன வார்த்தையே அளந்து பேச அடக்கி பேசணும். ஆடலும் உரையாடலும் ஒழுங்காக இல்லைன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்காதுங்க. இந்த உரையாடல் என்ற பேச்சை வந்து முறையா பேசணும். அதே மாதிரி போர்க்களத்துல வந்து ஒரு வீரனாகப்பட்டவன் வந்து எதிரியை தாக்கிட்டு கடைசி உரைவாள் ஒண்ணு சின்ன கத்தி வச்சிருப்பாங்கல்ல, அதை ஒழுங்கா சொல்லலைன்னா வயிற்று கிழிச்சிட்டு பார்த்து கையாடுற முறையில தான் இருக்கு. நீங்க வந்து முறையை வந்து அந்த முறையை கடைபிடிக்கணும். அந்த முறையில என்னைக்குமே முறை தவறி நானும் போக மாட்டேன். நானும் அப்படி போக மாட்டேன். எப்படியாவது எனக்கு என் குட்டியை பிடிச்சிட்டு போனா அவ்வளவுதான். என்ன உங்களுக்கு காரியம் சொல்லி இவ்வளவு நேரம் சம்மதம் கொடுத்தா நான் பாட்டு இவ்வளவு நேரம் நான் வந்து கத்தி பேசுறேன். அதனால நான் சொல்றேன், நீங்க வந்ததும் பாட்டு பாடுங்க. என்ன அடுத்தவங்க தானே. ஆமாப்பா, என்னப்பா உங்க நாட்டு சீமையிலே நானும் பொங்கி வந்த கன்னியம்மா.
அளவுக்கு மீறினால் அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சு. 2 மருந்தும் 3 நாளைக்கு தான். இன்னொரு நாளைக்கு அண்ணன் அன்பு அண்ணன் வந்து டாக்டர் பட்டமெல்லாம் பெற்றவர், நாரதர் வேஷம் போட்டு நடிக்கக்கூடியவர், அற்புதமா பேச பாடத்தகதமித்தோம் மானுடைய அடையமே இல்லையே. நான் மானை பிடிக்கவில்லை. அப்புறம் உன்னைத்தான். என்னைத்தானா? உன்னைத்தான். உன்னைத்தானே என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. கண்டிப்பா அண்ணனை காணமே. என்னண்ணே எப்படி
என்னத்தா மாறு வேஷத்துல வந்திருக்கீங்க. ஆமா ஆமா ஆளை தேடி வந்தவங்களை தான் தேடி வாங்க வந்து எடுத்துக்க. அப்படின்னு பார்த்து சொல்றார். அப்ப ஏதோ ஒரு குறை இருக்கு. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. முருக பெருமான வணங்குவோம், அவர் பார்த்துக்குவார். ஏதோ குறி இருக்கா? மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிபடுத்தேன் உன்னை நினைப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிபடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. மத்தளம் மேலும் கைத்தரம் நான் பற்ற கனவு கண்டேன். இருங்கண்ணே, மாலை மாத்தம் போது. வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா. வெள்ளி வேலனாகவும் வேடனாகவும் உம்மை ஆட்கொள்வதற்காக யாம் இங்கு வந்தோம். உமக்கு வேண்டிய வரங்களை முருகா, தாங்கள் எனக்கு இந்த உலக மக்கள் எல்லாம் வள்ளி தேவியானே என்று அழைக்க வேண்டும். தரத்திலும் தாரத்திலும் தாங்கள் முதலிடம் தந்திரட வேணும் முருகா. நீ கோரிய வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சமுதரன் என்று அழைப்பார்கள். உமக்கே முதலிடம் தந்தோம். நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும். இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்தவித நோய் நொடிகளும் இன்றி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள்.